இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர் வந்து அவருடைய அடுத்த படத்துக்காக ஷூட்டிங்காக ஃபாரின் போகிறாரு. அது எங்கே வராரு அப்படின்ற வீடியோ வந்து இனிமேல் எங்கே போகிறாரு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் இல்லை. பட் 100 to 70% வந்து இவர் வந்து ஸ்ரீலங்கா வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் போகுது. ஏன்னா பராசக்தி திரைப்படத்தில் வந்து இப்போ நடிச்சு கொண்டு இருக்காரு. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் அது பார்த்தீங்கன்னா அந்த மூவி ஸ்டீல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே ரொம்பவுமே ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. அப்போ அவர் எங்கே ஸ்ரீலங்கா வரப்போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ஜெஃப்னாவுக்கு தான் வரப்போகிறாரு. ஜெஃப்னா லைப்ரரி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜெஃப்னா லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அதை எரிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் எல்லாம் நம்ம எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஜெஃப்னா லைப்ரரி எரிக்கப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸுக்காக தான் ஸ்ரீலங்கா வராரு. இது வந்து ஒரு ஒஃபிஷியல் வந்து அப்டேட் வந்து படக்குழுவால் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஸ்ரீலங்கா வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் படக்குழுவினர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இந்தியன் ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து அவர் ஏர்போர்ட்டில் வந்து கிளம்புற இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகுது. அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்ரீலங்காவில் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 weeks மார்னிங் ஒரு 1 week முன்னுக்கு வந்து சரியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியாகவே நெக்ஸ்ட் வீக் மாதிரி ஸ்ரீலங்காவில் இருப்பார்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்காக தான் இந்த ஒரு ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்லேருந்து இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகுது. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் யாரெல்லாமே ஜெஃப்னாவில் இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். முடிஞ்சளவு நாங்களும் சிவகார்த்திகேயன் அவரை பார்க்க ட்ரை பண்ணுவோம்.